الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. قال رسول الله صلى الله عليه وسلم: أحب البلاد مساجدها وأبغض البلاد أسواقها. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி துவக்கம் செய்கின்றேன். அல்லாஹுவின் அருளும் அன்பும் இவ்வுலகை ஒளிமயமாக்க வந்த உத்தம தூதர், சத்திய தூதர், ஈருலகத் தென்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சங்கமிக்க தோழர்கள் சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹீன்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் யாவர் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் நிறைவாக பொங்கி பொழியட்டுமாக. அல்லாஹுவின் அருள்மழை பொழியக்கூடிய இப்புனிதமிக்க மஜ்லிஸின் பரக்கத்தால் இறையில்லமாம் புனிதமிகு காபா ஷரீஃபை தரிசித்து தவாஃபு செய்யக்கூடிய பாக்கியமும், ஈருலக சர்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமிகு ரவுதா ஷரீஃபை சந்தித்து ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியமும், வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவை ஓதும் பாக்கியமும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் நிறைவாக தந்தருள்வானாக. அன்பிற்கும் அல்லாஹுவின் நேசத்துக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் மனிதர்கள் வணக்கம் செய்வதற்காக வேண்டி, வழிபாடு செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு மதத்தவரும் ஒரு இல்லத்தை அமைத்திருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வணக்கஸ்தலத்திற்கு சர்ச் என்றும் ஆலயம் என்றும் சொல்கின்றார்கள். மாற்றார்கள் தங்களுடைய வணக்கஸ்தலங்களுக்கு கோயில் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இஸ்லாமியர்கள் தங்களுடைய வணக்கஸ்தலங்களுக்கு மஸ்ஜித், பள்ளிவாசல் என்று அழைக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: அஹப்புல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா. ஒரு ஊரில் அல்லாஹுக்கு மிக பிரியமான இடம் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்து சொல்கின்றார்கள்: வாபுகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா. ஒரு ஊரில் அல்லாஹுக்கு கோபமான வெறுப்பான இடம் வீதிகளும் கடை தெருக்களும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை மிக பிரியமான இடம் என்று குறிப்பிட்டதற்கு காரணம், பள்ளிவாசலிலே நல்ல அமல்கள், நற்செயல்கள் அதிகம் நடக்கின்றன. வீதிகளும் கடத்தெருவுக்கும் அல்லாஹுக்கு வெறுப்பானது, கோபமானது என்று சொன்னதற்கு காரணம், அங்கே துர்ச்செயல்கள், தீய செயல்கள் அதிகமாக நடக்கின்றன. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊரிலேயே மிக சிறந்த இடம் பள்ளிவாசல் என்பதாக குறிப்பிட்டார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கின்றான்: வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு உரியது, அதிலே அல்லாஹ்வுடன் வேறொருவரை நீங்கள் வணங்காதீர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனை சொல்லி காட்டியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள்: இதா ராய்துமுர் ரஜுல யதஆஹதுல் மஸ்ஜித ஃபஷ்ஹது லஹு பில் ஈமானி. ஒரு மனிதரை பள்ளிவாசலின் பக்கம் நீங்கள் பார்த்தால், அவர் பள்ளிவாசலுக்கு சென்று வணங்குகிறார்,
அல்லது பள்ளிவாசலுடைய பணிவிடையிலே இருக்கின்றார், அல்லது அந்த பள்ளிவாசலை பராமரிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் கண்டால் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், அந்த மனிதருக்கு ஈமானை கொண்டு சாட்சி சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய ஈமானை அளக்கக்கூடிய, ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் புனிதமிக்க பள்ளிவாசல் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். பள்ளிவாசல் என்பது ஒரு பண்பாட்டு பாசறை என்று சொல்லலாம். காரணம், பள்ளிவாசல்களே எத்தனையோ பண்பாடான விஷயங்கள் எல்லாம் பேணப்படுகின்றது. ஒரு மனிதரை நாம் பள்ளிவாசலை பார்க்கின்ற பொழுது சுகம் விசாரிக்கின்றோம், நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றோம். அவரை நோய் விசாரிக்கின்றோம், எப்படி இருக்கின்றீர்கள் என்று. அவருடைய வீட்டில் ஏதாவது துக்க நிகழ்ச்சி நடந்திருந்தால் அந்த துக்கத்தை விசாரிக்கின்றோம். நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களை பேசிக் கொள்கின்றோம், திருமண உறவுகளை, பந்தங்களை பேசிக் கொள்கின்றோம். இப்படி மனித நேயத்தை போதிக்கக்கூடிய, மனிதன் போற்றக்கூடிய எத்தனையோ செயல்கள் பள்ளிவாசல்களில் நடைபெறுவதை அன்றாட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக பள்ளிவாசல் என்பது பண்பாட்டு பாசறையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் சொன்னார்கள், ஒரு ஊரிலே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடம் பள்ளிவாசல் என்பதாக சொல்லி காட்டினார்கள். பள்ளிவாசலில் தொடர்பு கொண்ட எத்தனையோ காபிர்கள், எத்தனையோ மாற்றார்கள் தங்களுடைய மனமாற்றம் அடைந்து தங்களுடைய மதத்தையே மாற்றி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று சரித்திரம் சொல்லி காட்டுகிறது. பள்ளிவாசல் என்பது மனிதனுடைய குணங்களை மட்டுமல்ல, மனிதனுடைய நம்பிக்கையை கூட மாற்றிவிடும், அகற்றிவிடும் என்பதுதான் பள்ளிவாசலினுடைய சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சுமாமத் இப்னு ஆசால் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர், ஒரு மாற்றான், இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் திட்டிக் கொண்டிருந்தான், ஏசிக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அந்த சுமாமத் இப்னு ஆசால் என்பவனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கிருந்தாலும் அவரை கைது செய்யுங்கள் என்பதாக கட்டளையிட்டிருந்தார்கள். சஹாபாக்கள் உக்கால் என்ற கடைத்தெருவிலே சுமாமாவை பார்த்தார்கள், அந்த மனிதனை கைது செய்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்த பொழுது பெருமானார் சொன்னார்கள், இந்த சுமாமாவை பள்ளிவாசல் தூணிலே கட்டி வையுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். பள்ளிவாசல் தூணிலே கட்டப்படுகின்றது, அவருக்கு தேவையான கடமைகளை செய்யப்படுகிறது, உணவுகள் கொடுக்கப்படுகிறது, அவர்களுடைய அவசர தேவைகளுக்கெல்லாம் அங்கே மதிப்பளிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமா என்ற அந்த காபிரை பள்ளிவாசலிலே கட்டி வைத்து அவரை பண்படுத்தினார்கள், பக்குவப்படுத்தினார்கள். சுபுஹ் தொழுகை முடிந்தவுடன் அந்த சுமாமாவை சந்திப்பார்கள். யா சுமாமா மாதா இந்தி, சுமாமாவே என்னிடத்திலே நீ எப்படி இருக்கின்றாய், என்னை நீ எப்படி பார்க்கின்றாய் என்று கேட்டார்கள். சுமாமா என்று அந்த காஃபிர் சொல்லி காட்டினார், இந்தி கைருன் யா முஹம்மத், முஹம்மதே நான் உங்களிடத்திலே நன்மையை பார்க்கின்றேன், உங்களிடத்திலே நலவை பார்க்கிறேன், உங்களை பற்றி எனக்கு நல் எண்ணம் வந்து விட்டது என்பதாக சுமாமா சொல்லி காட்டினார். மேலும் சொன்னார், இன் தக்துல் தக்துல் ராதமீன், என்னை நீங்கள் கொன்றால், ஒரு கொல்லக்கூடிய மனிதனைத்தான் நீங்கள் கொல்கின்றீர்கள், ஒரு அநியாயம் செய்த அக்கிரமம் செய்த ஒரு மனிதனைத்தான் நீங்கள் கொல்கின்றீர்கள், நீங்கள் கொல்வது நியாயமான ஒன்று. ஆனால் என்னை மன்னித்து உபகாரம் செய்து என்னை விட்டுவிட்டால் உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். மூன்றாவதாக சொன்னார், ஏதாவது நீங்கள் நஷ்டஈடு கேட்டால், அபராதம் கேட்டால் அதை நான் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சுமாமா சொல்லி காட்டினார். 3 நாட்கள் ஆகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன்னுடைய கைதியிடத்திலே நடந்து கொண்ட முறையினால், சஹாபாக்கள் நடந்து கொண்ட முறையினால் அந்த கைதியினுடைய மனமாற்றம் ஏற்படுகிறது. பள்ளிவாசலில் நடந்த உபதேசங்களை அந்த கைதி, அந்த காபீர் செவிமடிக்கின்றார், கேட்கின்றார், மனமாற்றம் பெறுகின்றார். 3 நாளைக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுமாமா என்ற அந்த காபீரை மன்னித்து விடுதலை செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். விடுதலை செய்யப்படுகின்றது. உடனே அந்த காபீர் என்ன செய்கிறார் என்று சஹாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிக்கு அருகிலே இருந்த ஒரு தோற்றத்துக்குள்ளே வேகமாக ஓடினார்.
அங்க இருக்கக்கூடிய தண்ணீரையிலே குளித்துவிட்டு வேகமாக வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்பதாக திருக்கலிமாவை மொழிந்து இஸ்லாத்திலே இணைந்து விட்டார். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். வஅன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்பதாக திருக்கலிமாவை மொழிந்து அந்த சுமாமா என்ற காஃபிர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த ஊரான யமாமா என்ற ஊருக்கு செல்கின்றார். அங்கே மக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், 3 நாள் நீ முஹம்மதுடைய கைதியாக இருந்தாயே, என்ன மாற்றத்தை கண்டாய், என்ன தண்டனை அடைந்தாய் என்று. உடனே சுமாமா என்ற அந்த காஃபிர் சொல்லி காட்டினார், என்னுடைய மக்களே, என்னுடைய ஊரார்களே, எந்த முஹம்மதை நான் திட்டிக் கொண்டிருந்தேனோ அந்த முஹம்மது எனக்கு இப்பொழுது பாசத்துக்குரியவராக, என்னுடைய நேசத்துக்குரியவராக ஆகிவிட்டார். எந்த முஹம்மது என்ற பெயர் எனக்கு வெறுப்பாக இருந்ததோ இப்பொழுது அந்த முஹம்மது என்ற பெயரை விட எனக்கு பிரியமான வேற பெயர் கிடையாது. எந்த மதீனாவை நான் வெறுத்தவனோ அந்த மதீனாவை தவிர வேற எந்த ஊரும் எனக்கு பிரியமானது இல்லை. எந்த தீனுல் இஸ்லாத்தை நான் வெறுத்தேனோ அந்த தீனுல் இஸ்லாத்தை தவிர வேறொரு எந்த மதமும் எனக்கு பிரியமானதாக இல்லை என்று சுமாமா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகளை எடுத்துச் சொன்னார். அவர் பண்பட்ட இடம் பள்ளிவாசல். 3 நாள் பள்ளிவாசலுடைய தொடர்பிலே சகவாசத்திலே இருந்த காரணத்தினால் அவருடைய மத நம்பிக்கை மாறியது என்று சொன்னால், அருமையானவர்களே, பள்ளியின் சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளியினுடைய பணியிலே ஈடுபடக்கூடியவர்கள், பள்ளியினுடைய பராமரிப்பில் ஈடுபடக்கூடியவர்கள், பள்ளியினுடைய வணக்கத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் ஈமான் இருக்கிறது என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, நம்மை பண்படுத்தக்கூடிய, பக்குவப்படுத்தக்கூடிய, நம்முடைய ஈமானை உயர்த்தக்கூடிய, நம்முடைய மத நம்பிக்கையை மேலோங்க செய்யக்கூடிய ஒரு புனிதமிக்க இடம்தான் பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுடைய சிறப்புகளை அதிகமாகவே சொல்லி இருக்கின்றார்கள். மம் பனா மஸ்ஜிதன் கமஃப்ஸஹி குதாத்தின் அவ் அஸ்கர பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. எந்த ஒரு மனிதன் ஒரு காடை கூட்டளவு பள்ளிவாசல் கட்டுகின்றானோ அல்லது அதைவிட சிறியதாக கட்டுகின்றானோ அந்த மனிதனுக்கு சொர்க்கத்திலே மாளிகை எழுப்பப்படும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, பெரிய பள்ளிவாசல் கட்ட தேவையில்லை. ஒரு காடைக்கூடு எந்த அளவுக்கு இருக்கும்? சின்னதா இருக்கும், ஒரு ஜான் இருக்கும். பெருமானார் சொல்கின்றார்கள், ஒரு ஜான் அளவு யார் பள்ளிவாசல் கட்டுகின்றார்களோ அல்லது அதை விட யார் சிறியதாக கட்டுகின்றார்களோ அவர்களுக்கும் சொர்க்கத்திலே மாளிகை கட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கின்றார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், பள்ளிவாசலுடைய பணியிலே, பள்ளிவாசலுடைய பங்கிலே பங்கெடுத்துக் கொள்வது இருக்கின்றதே, அது நன்மை மிக்கது, நமக்கு சொர்க்க மாளிகையை ஈட்டித் தரக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். பெரிய ஒரு பள்ளிவாசலை ஒருவராக கட்ட வேண்டும் என்பது அல்ல, அனைவர்களும் பங்கெடுத்துக் கொண்டால், அனைவர்களும் அதிலே கூட்டாகி கொண்டால், அனைவர்களும் அதிலே ஒத்துழைப்பு கொடுத்தால் அனைவருக்கும் சொர்க்கத்திலே மாளிகை கட்டப்படும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுடைய நன்மையிலே அனைவருக்கும் ஷேரை கொடுத்தார், அனைவருக்கும் பங்கை கொடுத்தார். பள்ளிவாசல் என்பது ஒரு சகோதரத்துவ மையம். பள்ளிவாசலிலே வரக்கூடியவர்கள் தன்னுடைய சகோதர மனோபாமையை எடுத்து காமிப்பார்கள். அனைவர்களும் சலாம் சொல்லிக் கொள்வார்கள், கை கொடுத்துக் கொள்வார்கள், கட்டி தழுவிக் கொள்வார்கள், ஒருவருக்கொருவர் புன்சிரிப்பு சிரித்துக் கொள்வார்கள். இப்படி சகோதர உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசல் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதைவிட மேலாக சஃபிலே, அணியிலே இருக்கின்ற பொழுது அனைவர்களும் நெருக்கமாக, நேராக, சீராக, சிறப்பாக, தோளோடு தோளாக, காலோடு காலாக நிற்கின்ற அந்த காட்சி இருக்கின்றது. இதை விட ஒரு சகோதரத்துவம் உலகத்திலே வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லலாம். இதை விட ஒரு சமத்துவம் உலகத்திலே வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவ காட்சி, ஒரு மாபெரும் காட்சி பள்ளிவாசலே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, சகோதரத்துவம் இருக்கிறது, சமத்துவம் இருக்கிறது என்று சொல்வார்கள். எங்கே இருக்கிறது? முழுமையாக பள்ளிவாசல் தான் இருக்கிறது. இந்த சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை பார்த்த எத்தனையோ மாற்றார்கள் தங்களுடைய மத நம்பிக்கையை மாற்றிக்கொண்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவை சேர்ந்த
கோசஸ் கிளை என்று சொல்லக்கூடிய ஒரு குத்துச்சண்டை வீரரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகச்சிறந்த வீரர், உலகமெல்லாம் பிரபல்யமானவர், உலகமெல்லாம் பேர் வாங்கியவர். அப்படிப்பட்ட அமெரிக்காவை சேர்ந்த கோசஸ் கிளை என்பவர் ஹோட்டலிலே சாப்பிடுவதற்காக வேண்டி செல்கின்றார். அந்த ஹோட்டல் வெள்ளையர்கள் சாப்பிடக்கூடிய ஹோட்டல். அதிலே உள்ளே சென்று சாப்பிடுவதற்காக வேண்டி அமர்கின்றார். அங்கே சேவையர்கள் அவருக்கு அனுமதி மறுக்கின்றார்கள். நீங்கள் வெளியே செல்லுங்கள், கருப்பர்களுக்கு இங்கே இடமில்லை, நீங்கள் எல்லாம் நீக்ரோக்கள், நீங்கள் எல்லாம் கருப்பர்கள், உங்களுக்கு என்று தனி இடம் இருக்கிறது, இது வெள்ளையர்கள் சாப்பிடக்கூடிய ஹோட்டல், எனவே நீங்கள் வெளியே சென்று விடுங்கள் என்று. அவர் வெளியே செல்வதற்கு மறுக்கின்றார். அவருடைய உடனடியை பிடித்து வெளியே வம்படியாக வற்புறுத்தி அவரை வெளியே தள்ளினார்கள். அத்தோடுமல்லாமல் அவர் நடந்து வந்த பாதையை கழுவி விட்டார்கள். எங்களுடைய ஹோட்டல் அசுத்தமாகிவிட்டது, நஜீஸ் ஆகிவிட்டது என்று அவருடைய நடை பாதையை கழுவி விட்டார்கள். கோசஸ் கிளை மன வருத்தத்தோடு மனவேதனையோடு அங்கிருந்து அழுது கொண்டு கண்ணீர் கமலுமாக வெளியே செல்கின்றார். அழகான பாங்கு சத்தம் கேட்கின்றது. அவருக்கு மனதிலே நிம்மதி பிறக்கிறது, சந்தோஷம் பிறக்கிறது. அந்த பாங்கு சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று சத்தத்தை நோக்கி நடையை கட்டுகின்றார். அது இஷாவுடைய நேரமாக இருந்தது. ஒரு பள்ளிவாசல்ல இருந்து வருவதை பார்க்கின்றார். அங்கேயே மன நிம்மதியோடு மன மகிழ்ச்சியோடு அமர்ந்து விட்டார். சற்று நேரத்திலே அந்த பள்ளிவாசலுக்குள்ளே சிவப்பர்களும் கருப்பர்களும் மங்களானவர்களும் அனைத்து நிறத்தவர்களும் உள்ளே செல்கின்றார்கள். ஆச்சரியப்படுகின்றார், வியப்படுகின்றார். இது என்ன ஒரு ஆச்சரியமான இடமாக இருக்கிறது, இங்கே எல்லா நிறத்தவர்களும் உள்ளே செல்கின்றார்களே, என்ன செய்ய போகின்றார்கள், ஏது செய்ய போகின்றார்கள் என்று மேலும் மேலும் அவர் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றார். சற்று நேரத்திலே தொழுகைக்காக அனைவர்களும் வரிசையிலே நிற்கின்றார்கள். மிக நெருக்கமாக உயர்ந்தவருடைய தோல் தாழ்ந்தவருடைய தோல்லை படுகின்றது, படித்தவருடைய தோல் படிக்காதவருடைய தோல்லை படுகிறது, செல்வந்தருடைய தோல் ஏழையினுடைய தோல்லை படுகிறது, வெள்ளையானவருடைய தோல் கருப்பானவருடைய தோல்லை படுகிறது. இது எல்லாம் பார்த்து அவர் ஆச்சரியப்படுகின்றார். இது என்ன என்பதாக அவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டது. பிறகு அவர் விசாரிப்பு செய்கின்றார். அங்கே கேட்டறிகின்றார், இது என்ன இடம் என்று. இதுதான் முஸ்லிம்கள் வணங்கக்கூடிய பள்ளிவாசல். இங்கே அனைவர்களுக்கும் சமத்துவமும் சகோதரத்துவம் கொடுக்கப்படுகிறது. இங்கே மனிதர்களுக்கு தான் வேலை, மனிதர்களை பாகுபடுத்தக்கூடியவர்களுக்கு இங்கே வேலை இல்லை என்பதாக அவருக்கு சொல்லப்பட்டது. பிறகுதான் அவருக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு, இஸ்லாத்தின் மீது பாசமும் பரிவும் ஏற்பட்டு அவர் இஸ்லாத்தை தழுவி கோசஸ் கிளை என்ற தன்னுடைய பெயரை முஹம்மது அலி கிளை என்று மாற்றிக்கொண்டார். அருமையானவர்களே, இப்படி இந்த பள்ளிவாசலுடைய சமத்துவம் சகோதரத்துவம் எத்தனையோ பெரிய சாதனையாளர்களை, எத்தனையோ பெரிய வீரர்களை எல்லாம் அவருடைய மத நம்பிக்கையை தகர்த்தெறிந்து அவர்களை நல்வழிப்படுத்தியதுதான் பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்பது ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். காரணம், பள்ளிவாசலில் வந்தவர்கள் பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்கின்றார்கள், புரிந்து கொள்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் என்பது 72 கிளைகள் என்று சொன்னார்கள். அந்த 72 கிளைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு தோழர்களுக்கு பள்ளிவாசலிலே வைத்துதான் பாடம் நடத்தினார்கள், பள்ளிவாசலிலே வைத்துதான் போதித்தார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லாம் கல்விமான்களாக தேர்ச்சி பெற்றவர்களாக தன்னுடைய ஈமானை உறுதிமிக்கவர்களாக ஆகுவதற்கு பாடம் நடத்தியது, அவர்களுக்கு போதனை செய்தது பள்ளிவாசல் தான். அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி சொல்கின்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இப்படி போற்றப்படக்கூடிய சஹாபாக்கள் பண்பட்ட இடம், அவர்கள் பதப்படுத்தப்பட்ட இடம் பள்ளிவாசல் என்று நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, பள்ளிவாசல் என்பது ஒரு தொழிற்சாலை என்று சொல்லலாம். இந்த பள்ளிவாசல் என்னும் தொழிற்சாலையிலே உடலுக்கு வேலை இல்லை, உள்ளத்திற்கு தான் வேலை. எத்தனையோ பேர்கள் 1000 ரக்காயத்துக்கு கூட தொழுது கொண்டே இருப்பார்கள், ஆனா அவருடைய உள்ளமோ வேற பக்கம் இருக்கும். ஒரு சிலர்கள் 2 ரக்காயத்தும் தொழுவாங்க, ஆனா அவருடைய உள்ளம் ஓர்மையாக அல்லாஹ்வின் பக்கமே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த 2 ரக்காயத்து இருக்கிறது, அது 1000 ரக்காயத்தை விட சிறந்தது என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய இஹ்யாவிலே எழுதியிருக்கின்றார்கள்.
ஆக பள்ளிவாசல்லே உடல் உழைப்புக்கு வேலை இல்லை, உள்ள உழைப்புக்குத்தான் அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான், நன்மையை கொடுக்கிறான். எந்த மனிதன் மன தூய்மையோடு மன ஓர்மையோடு பள்ளிவாசலை வணக்கம் புரிகின்றானோ அவனுடைய சிறிய வணக்கத்திற்கு அதிகமான கூலி நன்மை கொடுக்கப்படுவதாக நாம் அறிகின்றோம். எனவே பள்ளிவாசல் என்பது ஒரு தொழிற்சாலை என்று சொல்லலாம். இப்படி நம்முடைய பள்ளிவாசல் இருக்கின்றது எல்லா வகையிலையும் சிறப்பானதாக சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. அந்த பள்ளிவாசலுடைய பணிகளிலே அவருடைய பராமரிப்புகளிலே அனைவர்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய இந்த மஸ்ஜிது ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளிவாசல் கட்டி முடித்து விட்டோம். ஆனால் மீதமான வேலைகள் இருக்கிறது. இது எப்படி என்று சொன்னால், குழந்தை பிறந்து விட்டது, இன்னும் அந்த குழந்தைக்கு நாம் ஆடை உடுத்தவில்லை. ஆடை உடுத்தினாக்குன்னு அழகா இருக்கும். பள்ளிவாசலை கட்டி முடித்து விட்டோம், இன்னும் பூச்சிலைகள், இன்னும் சில வேலைகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் முடித்து பூர்த்தி செய்து விட்டால் நிச்சயமாக இந்த பள்ளி பணி என்பது முழுமையடைந்துவிடும். அந்த பள்ளி பணியை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக வேண்டி நிர்வாகத்தினர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி ஜும்மா தொழுவிட்டு பிரார்த்தனை என்னும் துவா செய்ய இருக்கின்றோம். அனைவருக்கும் கலந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த அளவு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து பொருளாதார உதவியும் செய்து இந்த பள்ளி பணியிலே அனைவர்களும் பங்கெடுப்பதற்கு எல்லாம் உள்ள இறைவன் நல்ல வாய்ப்பினை தந்துருவானாக. வாக்ரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.